Hello students, I am Raja Rajeshwari. நம்ம இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் எப்படி வென் டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோல நான் வந்து உங்களுக்கு யூனியன் ஆஃப் டூ செட்ஸ்க்கு உண்டான வென் டயக்ராம் நான் எடுத்திருக்கேன். அதை நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு உண்டான வென் டயக்ராம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க இன்டர்செக்ஷன் பார்ட் தான் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஹவு டு ஷேட் இட். இப்போ செட் ஏ நம்ம இங்கே பிளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செட் பி இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இன்டர்செக்ஷன் பார்ட் எங்கே வரும்னு பாருங்க. ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க பார்ட் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். So let us place like this. So இந்த மாதிரி place பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் அதனோட இன்டர்செக்ஷன் பார்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ செட் ஏக்கும் செட் பிக்கும் நடுவில் இருக்கிறது இது இன்டர்செக்ஷன் பார்ட். ஸோ இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், செட் ஏவும் பியும் நீங்கள் ஷேட் பண்ணக்கூடாது, நடுவில் இருக்க இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணுங்க. ஸோ செட் ஏவை நான் ஹைட் பண்ணிட்டேன், செட் பியை நான் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் இருக்க இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் இங்கே வைக்கலாம். ஸோ விச் பார்ட் ஷுட் பி ஷேடட். அப்போ எதை மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணால் போதும், இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணால் போதும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூ கேன் ஷேட் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வென் டயக்ராம்ல செட் டிஃபரன்ஸ். செட் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ டிஃபரன்ஸ்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல சப்ராக்ஷன். இப்போ சப்ராக்ஷன் மாதிரி நீங்க இந்த இடத்துல ஒரு நம்பரை இன்னொரு நம்பர்ல சப்ராக்ட் பண்ண போறது இல்ல, பட் ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல இருந்து இன்னொரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸை நீங்க ரிமூவ் பண்றது தான் ஏ மைனஸ் பி. ஸோ செட் ஏல இருந்து செட் பியை நீங்க ரிமூவ் பண்றது தான் ஏ மைனஸ் பி. ஏ செட் ஏல இருந்து பியை ரிமூவ் பண்றது தான் ஏ மைனஸ் பி. இதுக்கு ஷேடிங் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது செட் ஏ. செட் ஏல செட் பியை நீங்க ரிமூவ் பண்றீங்கன்னா இந்த செட் ஏல இருந்து பியை எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். செட் ஏல இருக்க எலமெண்ட்ஸ் பில ஒரு சில எலமெண்ட்ஸ் பிலையும் இருக்கு, அந்த பில இருக்க எலமெண்ட்ஸ் செட் ஏல இருந்து நீங்க ரிமூவ் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த செட் பியை மட்டும் இப்படி நீங்க ஹைட் பண்ணிக்கோங்க. செட் பியை நீங்க இப்படி ஹைட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ விச் எலமெண்ட், இப்போ பி ஏல இருந்து பி ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் ஒன் ஷுட் பி ஷேடட்னா இந்த பார்ட் மட்டும் ஷேட் பண்ணும். இந்த ரெட் கலர் போர்ஷன் நீங்க பாக்குறீங்க இல்லையா, திஸ் இஸ் ஏ மைனஸ் பி. அப்போ செட் ஏல இருந்து நீங்க பியை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ இதை ஹைட் பண்ணிடுனதுனால இப்போ பி இதுல ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிறை மாதிரி இருக்கு பாத்தீங்களா நிலா, இந்த பிறை மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் ஏ மைனஸ் பி. ஸோ இதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல ஏ மைனஸ் பி விச் பார்ட் யூ வில் ஷேட், இதை மட்டும் நீங்க ஷேட் பண்ணணும். அந்த இன்டர்செக்ஷன் பார்ட் வராது, ஏன்னா அந்த பின்ற போர்ஷனை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ திஸ் இஸ் ஏ மைனஸ் பி. ஓகே, ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் ஏ மைனஸ் பி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க, பி மைனஸ் ஏ. செட் டிஃபரன்ஸ் பி மைனஸ் ஏ. இப்போ செட் பில இருந்து ஏவை ரிமூவ் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் செட் பி அண்ட் திஸ் இஸ் செட் ஏ. ஏவை ரிமூவ் பண்ணோம்னா இந்த பி அப்படியே இருக்கட்டும், ஏவை ஹைட் பண்ணிடுங்க. ஏவை நீங்க ஹைட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மீதி இருக்க போர்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த போர்ஷன் மட்டும் தான் ஷேட் ஆகும். சரிங்களா. ஸோ இந்த பில இருந்து ஏவை ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ ஒன்லி திஸ் பார்ட் ஷுட் பி ஷேடட். ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னா இப்போ அதை மட்டும் நீங்க ஷேட் பண்ண போறீங்க. ஸோ ஒன்லி திஸ் பார்ட் யூ ஷுட் ஷேட்.
ஸோ திஸ் இஸ் வாட் பி மைனஸ் ஏ. ஸோ பியிலருந்து ஏவை ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே பாருங்க, இஃப் ஏ அண்ட் பி டிஸ்ஜாயிண்டாக இருந்தா, தனித்தனியாக இருந்தா, ஏ மைனஸ் பி, ஏலேருந்து நீங்கள் பியை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது செட் ஏ, இது செட் பி. இப்போ இதில் செட் ஏலேருந்து பியை ரிமூவ் பண்ண முடியுமா? ஏ மைனஸ் பி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏலேருந்து இந்த பியை உங்களால் ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ வாட் இஸ் ஏ மைனஸ் பி? ஏ மைனஸ் பி என்னவா இருக்கும்? இப்போ பியை நீங்கள் எடுத்துட்டாலும் மறுபடியும் அதே ஏ தான் இருக்கு. கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ செட் ஏ இங்கே இருக்கு, செட் பி இங்கே இருக்கு. இப்போ ஏலேருந்து நீங்கள் பியை ரிமூவ் பண்ணுறீங்க, தட் இஸ் ஏ மைனஸ் பி. இப்போ பியை நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் அதே ஏ தான் அங்கே இருக்க போகுது, பிகாஸ் இட் இஸ் டிஸ்ஜாயிண்ட். ஸோ சே இஃப் செட் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட், வாட் இஸ் ஏ மைனஸ் பி? ஏ மைனஸ் பி இஸ் நத்திங் பட் ஏ. ஏ ஃபுல்லுமே அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அது டிஸ்ஜாயிண்ட் செட்டு. பியில் இருக்க எலமெண்ட்ஸ் ஏல இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ செட் ஏ ஃபுல்லுமே ஷேட் பண்ணணும் இஃப் இட் இஸ் டிஸ்ஜாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஹவு டு ரெப்ரசன்ட் asymmetric B த்ரூ வென் டயக்ராம். asymmetric B, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் சிமெட்ரிக் அப்படின்னு படிக்கணும். ஸோ திஸ் ஷுட் பி ரெட் as asymmetric B. ஸோ வாட் இஸ் சிமெட்ரிக்? சிமெட்ரிக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன ஃபார்முலானா, asymmetric B is equal to A minus B union B minus A. இப்போ A minus B கண்டுபிடிச்சி B minus A கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது தான் asymmetric B. Just now we found what is A minus B and B minus A. இதில் intersection part இருக்கு. So what is A minus B அப்படின்றத பார்க்கலாம். இப்போ set A இங்கே இருக்கு, set B இங்கே இருக்கு. இப்போ செட் ஏலேருந்து பியை ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ செட் ஏலேருந்து பி ரிமூவ் பண்ணுறோன்னா இப்படி ஹைட் பண்ணிட்டோம்னா, அப்போ வாட் இஸ் ஏ மைனஸ் பினா இந்த ஷேடட் பார்ட் மட்டும் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஷேட் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பியை ஷேட் பண்ணிக்கோங்க, இந்த பார்ட் வரும். நெக்ஸ்ட் வாட் இஸ் இட்? நெக்ஸ்ட் டயக்ராம் இஸ் பி மைனஸ் ஏ. இப்போ பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு செட் பியிலிருந்து ஏவை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க. இப்போ இது ஏவை ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்படி ஹைட் பண்ணிட்டோம். ஹைட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்க இந்த பார்ட்டு தான் பி மைனஸ் ஏ. ஸோ இதை எடுத்துருங்க. இப்போ மீதி இருக்க பார்ட்டு நம்ம ஷேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் பி மைனஸ் ஏ. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் யூனியன் பண்ண போறோம். யூனியன் மீன்ஸ் சேர்க்க போறோம். ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் ஒன்னா சேர்க்க போறோம். ஸோ வாட் இஸ் ஏ மைனஸ் பி? இது ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. இப்போ இந்த ஏ மைனஸ் பின்றது இந்த பார்ட்டா இருக்கும், பி மைனஸ் ஏன்றது இந்த பார்ட்டா இருக்கும். அப்போ நடுவில் இன்டர்செக்ஷன் பார்ட் வராது இல்லைங்களா? இப்போ பாருங்க, ஏ மைனஸ் பிக்கு இந்த பார்ட்டு, இது பி மைனஸ் ஏக்கு இந்த பார்ட்டு. அப்போ நடுவில் இன்டர்செக்ஷன் பார்ட் வராததுனால ஐ எம் கோயிங் டு ஹைட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பியை நீங்கள் ஹைட் பண்ணிக்கிறீங்க. அப்போ மீதி எந்த பார்ட் ஷேடாக இருக்குன்னு பாருங்க. இது ஏ மைனஸ் ஏ பி பார்ட், இது பி மைனஸ் ஏ பார்ட். நடுவில் ஏ இன்டர்செக்ஷன் பி ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஏசிமெட்ரிக் பி. அப்போ ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ தான் ஏசிமெட்ரிக் பி. ஏசிமெட்ரிக் பி கேட்டாங்கன்னா நீங்கள் எதை மட்டும் ஷேட் பண்ணணும்? நடுவில் இன்டர்செக்ஷன் பார்ட்டை விட்டுட்டு மற்றதெல்லாம் ஷேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வில் ஷேட் ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட் வில் ஷேட் பி மைனஸ் ஏ. நடுவில் இன்டர்செக்ஷன் பார்ட்டை விட்டுட்டு மற்றது ஷேட் பண்ணிட்டீங்கன்னா that is what A intersection B. I hope you all understand this students. So நம்ம இப்போ வென் டயக்ராமில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் பார்த்துருக்கோம், செட் டிஃப்ரென்ஸில் ஏ மைனஸ் பி பார்த்துருக்கோம், பி மைனஸ் ஏ பார்த்துருக்கோம். இது ஒரு டிஸ்ஜாயிண்டாக இருக்கும்போது ஏ மைனஸ் பின்னா ஏவை ஷேட் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வி சா த
சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் asymmetric b பார்த்துருக்கோம். a மைனஸ் பி யூனியன் b மைனஸ் ஏ இந்த ஃபார்முலா எழுதி முதல்ல a மைனஸ் பி கண்டுபிடிச்சிக்கோங்க, அடுத்தது b மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கோங்க, அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஷேட் பண்ணுங்க, இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணக்கூடாது. தட் இஸ் asymmetric b. I hope you all understand this Venn diagram, students. Is it easy for you to understand? Yes. Thank you, students, and subscribe my channel, students. Thank you, ma.